தமிழ் வணக்கம். பாருங்கள், இதான் மூக்கரட்டி செடி. மூக்கரட்டி கொடி பாருங்கள் எவ்வளோ நீட்டத்தில் வளர்ந்து எங்கே போய் கிடக்குன்னு பாருங்கள். ஒரு ஆளை விட தாண்டி கிடக்கு. எப்படியும் ஒரு 6 அடி உயரம் வளர்ந்து கிடக்குது இந்த செடி. இந்த செடியோட வேறு பகுதி பாருங்கள், இங்கே இருக்குது வேறு பகுதி, இங்கே இருக்குது வேறு பகுதி. இப்படியே வளர்ந்து 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 பாருங்கள் எவ்வளோ தூரத்தில் வந்திருக்குன்னு. ஒரு 6 அடிக்கு மேலே வளர்ந்துருக்கு இந்த செடி. பாருங்கள், 6 அடிக்கு மேலே இந்த செடி வளர்ந்துருக்கு பாருங்கள். இங்கே பாருங்கள், இந்த செடியை குளுக்குறேன் பாருங்களேன். இந்த செடி ஒரே செடி தான் இவ்வளோ தூரத்தில் வளர்ந்து இப்படி கிடக்குது. இதெல்லாம் மருந்துக்கு ரொம்பவே நல்லது. சித்த மருத்துவர்கள் பார்த்தாருன்னா விட மாட்டாங்க, கொண்டு போயிடுவாங்க. இது கிடைக்கிறது பெரிய விஷயம். இது இங்கே வளர்ந்து இப்படி அது வாட்டுக்கு வளர்ந்து கிடக்குது. ஒரு ஆள் உயரத்துக்கு மேலேயே கிடக்குது இந்த செடி. ஒரு 6 அடிக்கு மேலே வளர்ந்து கிடக்குது. பெரிய செடி, ஒரு செடியாக கிடக்கு பாருங்கள். இது பாருங்கள் எவ்வளோ உயரத்தில் வளர்ந்து கிடக்குன்னுட்டு. அப்போ இது மருந்துக்கு அவ்வளோ நல்லது. இந்த மூக்கரட்டை கீரையாக பயன்படுத்தலாம், சூப்பாக பயன்படுத்தலாம், இந்த தண்டெல்லாம் போட்டு ரசமாக பயன்படுத்தலாம். காய்ச்சி பூத்து புழுங்கி வளர்ந்து கிடக்கு பாருங்கள். தூர் எங்கே இருக்குது, செடி எங்கே இருக்குது, ஒரு ஆள் தாண்டி வளர்ந்துருக்கு பாருங்கள். எல்லாம் பூவும் காயுமா இருக்குது. எல்லாம் பூ பூத்துக்கிட்டு அங்கே வர பூ பூவும் கலர் கலராக பூத்துக்கிட்டு கிடக்குது. மூக்கரட்டை பூவு செடி பாருங்கள் இவ்வளோ உயரம் வந்து கிடக்குது. இந்த இடத்துல ஒரு ஆளை வந்து தாண்டி கிடக்குது. அவ்வளோ மூக்கரட்டை பாருங்கள், அருமையான மூக்கரட்டை செடி இப்படி வளர்ந்து கிடக்குது. இது பறிக்க ஆள் இல்லாமல் கிடக்குது. இப்படி பாருங்கள், இந்த இடத்துல மூக்கரட்டை செடி பாருங்கள் எப்படி கிடக்குன்னுட்டு. எவ்வளோ தூரம் வளர்ந்து பாருங்க, ஒரு நல்ல பெரிய பெரிய இலையாக தளன்னு வளர்ந்து கிடக்குது. இந்த மூக்கரட்டையில் அவ்வளோ மருத்துவ குணம் நிறைஞ்சிருக்கு. இந்த மூக்கரட்டையை பார்க்கவும் சந்தோஷத்தில் மருத்துவ குணத்தை கூட மறந்துட்டேன் நான். எவ்வளோ பேர் ஒரு ஆளுக்கு மேலே 6 அடி உயரத்துக்கு மேலே வளர்ந்துருக்கு இந்த கொடி. நல்லா வளர்ந்துருக்கு. இந்த கொடி வளர்ந்து இங்கே தான் நான் பார்த்துருக்கேன். எங்கள் கிராமத்துலலாம் வளர்ந்துச்சுன்னா வளரும் பாறையாக பிச்சிடுவாங்க. இப்போ இது தனியாக கிடக்குறதுனால இவ்வளோ உயரம் வளர்ந்து அது பாட்டுக்கு நல்லா தளன்னு பூவும் இலை பூவும் காயுமா பூத்துக்கிட்டு இருக்குது. அருமையான மூக்கட்டை. இது பல கீரைகளுக்கு போட்டு கடையெல்லாம், சமைச்சு சாப்பிட்லாம், ரசம் வச்சு சாப்பிட்லாம், சூப்பு வச்சு சாப்பிட்லாம் இருக்குது. நிறைய வைத்தியங்கள் இருக்குது இதுக்கு. பாருங்கள் எப்படி வளர்ந்து கிடக்குன்னுட்டு. இது பாருங்கள் சுண்ணாம்புக்கீரை செடி. சுண்ணாம்புக்கீரை செடி எவ்வளோ வருஷம் வளர்ந்துருக்கு பாருங்கள். இதுவும் ஒரு ஆள் உயரம் வளர்ந்துருக்கு இந்த சுண்ணாம்புக்கீரை செடி பாருங்கள். அது இல்லாமல் சவரி கொடி பாருங்கள், சவரி கொடி வளர்ந்து கிடக்கு பாருங்கள். சவரி கொடி, இதுதான் சவரி கொடி. இது நீட்டமாக வளர்ந்து கிடக்கு. அது பாட்டுக்கு தளன்னு வளர்ந்து கிடக்குது. இந்த இடத்துல இந்த சவரி கீரையில் போட்டு பொரியல் பண்ணுவாங்க. இந்த இலையை போட்டு இந்த செடியை பிச்சு கொட்டி மாட்டுக்கு போடுவாங்க. மாடு சாப்பிடும், அருமையாக சாப்பிட்டு பால் கறக்கும். நல்லா பால் இருக்கும் இந்த இலையை சாப்பிட்டா மாட்டுக்கு. இந்த இலை பாருங்கள் சவரி கொடி. கிராமத்தில் பிச்சு தலையில் வச்சு சடை பண்ணி போட்டுக்கிடுவாங்க இந்த கொடியை. பின்னிகள்லாம் பிணைஞ்சு கிடக்கு இந்த கீரையை. அடுத்து பாருங்கள் பச்சரிசி கீரை. பச்சரிசி கீரை வந்து இதுவும் இது கொஞ்சம் வாடி போயிருக்கு தண்ணி இல்லாமல். இப்படி நிறைய கீரைகள் இந்த இடத்துல எல்லாமே ஒரே இடத்துல கிடைக்குது. இது கிடைக்கிறதே பெரிய விஷயம். இதை பார்த்த சந்தோஷத்தில் எனக்கு ஒன்றுமே என்னால் சொல்லவே முடியலை. எவ்வளோ அவசரம் வளர்ந்து இந்த கீரை கிடக்கு பாருங்கள். இந்த இடத்துல எல்லாமே கீரை ஐட்டமாக தான் கிடக்குது. அது மூலிகை ஐட்டமாக கிடைக்கிது. மருந்துக்குள்ளே மூலிகை ஐட்டமாக கிடைக்கிது. இதெல்லாம் கிடைக்கிறது பெரிய விஷயம். இது பார்க்கவே எனக்கு ஒரு சந்தோஷமாக இருக்குது. சாப்பிட்டது போல் இதில் பார்த்த உடனே சாப்பிட்டது போல் இருக்குது. அவ்வளோ ஒரு சந்தோஷம் வந்துருச்சு மனசு.